பிலீவ் யுவர் செல்ஃப். இங்கே வந்து நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா, என் ஜாதகம் எடுத்துக்கிட்டு போய் இன்னொருத்தங்கிட்ட போய் காட்டுறது. என் ஜாதகம் நான் பார்க்குறேன்டா, என் டைம் என்னன்னு தெரியும். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் இடம் வாங்கி வீடு கட்டுறது நம்மளுக்கு பெனிஃபிட்டா இல்லை கட்டின வீடை வாங்குறது பெனிஃபிட்டா? கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து அப்ரிசியேஷனே கிடையாது, அது டிப்ரிசியேஷன். அது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கடைசி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து இங்கே நகை அடகு விற்கப்படும்ன்ற கடைகள் இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அடகுலாம் இல்லை, வச்சா வித்துடணும். உலகத்திலேயே பணக்கார நாடுன்னா உங்க மைண்டுக்கு எது வரும்? இப்போ அமெரிக்கா, நீங்க எப்பனா ஒரு அமெரிக்கன் இந்த மாதிரி செயின், பிரேஸ்லெட்டோ இல்ல மோதிரம் இந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்கிறது பார்த்துருக்கீங்களா? அப்போ எப்படி அவங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்கு? 35 கோடி ஜனத்தொகை அமெரிக்கா, இந்தியாவோட ஜனத்தொகை 150-160 கோடி. இதுல ஒரு பில்கேட்ஸ் இருக்கும்போது நம்ம 180 கோடியில் ஒரு பில்கேட்ஸ் இல்லையா? நிறைய பேர் ஏன் தனியார் தொழில் ஆரம்பிக்க மாட்டாங்கன்னா ஒரு பயம். இங்க நிறைய பிரச்சனை என்னன்னா பயம் தான் சார். இந்த பயம் யாரால இருந்து தெரியுமா வருது? சொந்தக்காரங்கனால இருந்து வருது. ஒரு 6 மாசம் ஒரு வயசு குழந்தைக்கு கீழே விழுந்தா ஏஞ்சி ஓடுறேன்னு சொல்ற பெத்தவங்க, அவன் 18 வயசு 25 வயசுல பிசினஸ் பண்றானா ஏன் பயப்படுறாங்க? சுகருக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல மாத்திரை கொடுத்ததுமே அடுத்து உங்களுக்கு சுகரே வராதுன்னு சொல்ல முடியுமா சார்? ஒரு டாக்டரை காட்டுங்க. நீங்க எதை நோக்கி சார் நம்ம சிஸ்டம் போயிட்டு இருக்கு? சுகர் சாப்பிட்டு சுகருக்கு மாத்திரை எடுத்துக்கணும், ஆனா டெய்லி சாப்பிடணும். என்ன லாஜிக்னு புரியல. இதை நம்ம சிந்திக்க மாட்டோமா சார்? இங்க 8 ஹவர் தூங்கணும்னு எவன் சார் டிசைட் பண்ணது? ஒரு மேட்ரஸ் கம்பெனிக்கார டிசைட் பண்ணா சார். அதனால தான் சார் நம்மளுக்கு 8 ஹவர் தூக்கம் தேவை. அவன் அப்படிதான் கொண்டு வந்தான். இன்னைக்கு 3 வேளை சாப்பிடணும் யார் சொன்னா? ஜெயிக்கணும். இது ரெண்டு பிலீவ் பண்ணாது. உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை நீ ஏதாவது பிசினஸ் பண்ண போனோம்னா அவங்க கிட்ட போயிட்டு சஜஷன் ஐடியாவோ கேட்காத. இந்த வினை தாண்டி வருவாய படத்துல இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி சொல்தான்றால, இங்க ஒன்னு சொல்லும், டேய் உன்னால முடியும் போடா அப்படின்னு. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays nale adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். ஸோ நீங்கள் எப்படி லேண்ட் இதை பற்றிலாம் பேசும்போது ஆர்வமாக இருக்குமோ, அதே நேரத்தில் நீங்கள் பேசக்கூடியது பயங்கர ஒரு மோட்டிவேஷனலாக நிறைய பேருக்கு வாழ்க்கையே மாற்றிருக்குன்னு கூட சொல்லலாம். என்னென்னா, ஒரு டெய்லரோட மகனாக இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரனாக மாறி இருக்கீங்க. பணம் மட்டும் இல்லை, உங்களுடைய வார்த்தைகளும் இந்த ஒரு தன்னம்பிக்கையமான ஒரு வாழ்க்கை தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு ஒரு பர்சனலாக நிறைய ஒரு டவுட் இருக்குது சார் இந்த லேண்டு ஃப்ளாட்டு பற்றிலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இப்போ அடுத்து வந்து நான் ஒரு லேண்ட் வாங்க போகிறோம், இல்லை ஃப்ளாட் வாங்க போகிறோம், இல்லை லேண்டு ஃப்ளாட்டு வீடு, பயங்கர கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் இடம் வாங்கி வீடு கட்டுறது நம்மளுக்கு பெனிஃபிட்டா இல்லை கட்டின வீடை வாங்குறது பெனிஃபிட்டா? இது எதுவுமே வேண்டாம், நல்ல அம்யூனிட்டிஸோடு இருக்கிற ஃப்ளாட்டை வாங்கிடுறேன், இது பெஸ்ட்டா? எது பெஸ்ட்டாக பார்க்குறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டாலும் சரி, இல்லை நான் போய் தங்குறதுக்காலும் சரி, எது கொஞ்சம் புத்திசாலித்தனம்? இங்கே புத்திசாலித்தனம்னு பார்க்கும்போது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். நான் அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து திருவண்ணாமலை போய் அப்பார்ட்மெண்ட் வாங்குறதோ இல்லை பாண்டிச்சேரியில் அப்பார்ட்மெண்ட் வாங்குறதோ புத்திசாலித்தனம் இல்லை. சென்னையில் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வில் பி த சேம் எவ்ரிவேர். இப்போது சென்னையில் லேண்ட் காஸ்ட் வேறையாக இருக்கும், திருவண்ணாமலையில் லேண்ட் காஸ்ட் வேறையாக இருக்கும், பாண்டிச்சேரியில் லேண்ட் காஸ்ட் வேறையாக இருக்கும். பட் இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இஸ் எவ்ரிவேர் த சேம் ரேட். இன்றைக்கி ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2500 அப்படின்னா திருவண்ணாமலையிலும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் 2500 தான் இருக்கும். ஒரு 25 ரூபா 50 ரூபா முன்ன ஆகலாம். இது யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. சரியா? கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து அப்ரிசியேஷனே கிடையாது. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க. அது அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இல்லை வில்லாவாக இருந்தாலும் சரி, இல்லை வேற ஒருத்தர் கட்டின வீடாக இருந்தாலும் சரி, அது அப்ரிசியேஷனே கிடையாது, அது டிப்ரிசியேஷன். அது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்லேயே எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. சரி, அப்போ லேண்டை மட்டும் தான் எடுக்கணும். அப்போது நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுன்னு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இது அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க. அதில் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு 40 இயர்ஸோ 50 இயர்ஸோ கழிச்சு உங்களுக்கு ஒரு அன்டிவிடென்ட் ஷேர்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதில் 1000 ஸ்கொயர் ஃபீட்னா அதில் ஒரு 4 ஃப்ளோர் இருக்குன்னா உங்களுக்கு 200 ஸ்கொயர் ஃபீட் தான் அதோட வேல்யூ. அது ஒரு 50 வருஷம் கழிச்சு 200 ஸ்கொயர் ஃபீட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட காசை விட இன்னொரு 30% 40% அப்ரிஷியேட் ஆயிருக்கும். சரியா? ஸோ பட் நீங்கள் தனியாக லேண்ட் வாங்கி வச்சுருங்க, அது கட்டுறது எல்லா ஊர்லேயுமே ஒரே ரேட் தான், அது அப்ரிஷியேட் ஆகாது. லேண்டோட காஸ்ட் மட்டும்தான் ஏறும், இதை புரிஞ்சுக்கணும். அப்போ லேண்டு மட்டும்தான் பெஸ்ட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழ்நாடுன்னு கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரே ரேட்டு தான் இருக்கும். ஆனால் லேண்டோட காஸ்ட் ஒரே ரேட் இருக்காது. ஒரு ஏரியா டெவலப் ஆக அது மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பழைய வீடு ஒருத்தர் 10 இயர்ஸ் ஓல்டு பில்டிங் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த ஓனர் வந்து அந்த வீட்டோட காஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க தெரியுமா? இன்னைக்கு 2500 ரூபா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்னு கேல்குலேட் பண்ண மாட்டார். நான் கட்டும்போது 1000 ரூபா, அந்த 1000 ரூபாவே போடு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட். அப்போது அந்த லேண்டோட வேல்யூ 10 வருஷத்துக்கு ஓல்டு ஆனாலுமே அவர் போட்டிருக்கிறது 1000 ரூபா தான். அப்போ அதுதான் பெஸ்ட்டு வாங்குறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் கேல்குலேட் பண்ணணும். இது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. எல்லாருமே அதிகமாக என்ன ஃபாலோ பண்ணுறாங்க? இப்போ என்ன எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, எனக்குன்னு சொந்த வீடு நான் வாங்கி பிளாட் வாங்கி கட்டிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க, இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடணும்னு. அது விற்கணும்னு பார்க்கும்போது அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நீங்கள் 50 லட்ச ரூபா கொடுத்துட்ற அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க,
ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakhs டவுன் பேமெண்ட், 40 lakhs இஎம்ஐ போயிட்டீங்க. அந்த 40 lakhs இஎம்ஐ 20 இயர்ஸ்க்கு நீங்கள் கட்டும்போது ஆஃப்டர் 20 இயர்ஸ் நீங்கள் கட்டின இஎம்ஐ வந்து கிட்டத்தட்ட 1.2 CR கிட்ட வரும், இல்லை 1 CR கிட்ட டச் ஆகும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட் 20 வருஷம் கழிச்சு விற்றீங்கன்னா 60 லட்சம் தான் போயிருக்கும். கம்மி தான் இருக்கும்ல. அதுக்கு பதில் நான் என்ன சொல்கிறேன்னா 50 லட்ச ரூபா கொடுத்து அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டோட வாடகை எனக்கு 14,000 ரூபாய் தான் இருக்கும். 40,000 நீங்கள் கட்டுற இஎம்ஐல 14,000 ரெண்ட்டுக்கு போயிடுங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 14,000 ரெண்ட் கட்டுங்க. இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ 24,000 நம்ம கையில் இருக்கா இருப்பு. அது ஏதாவது மந்த்லி போட்டுக்கிட்டோ இல்லை சிட்டோ ஒன்று போட்டுக்கிட்டோ சின்ன பிளாட்ஸுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த 2 லட்சம் 5 லட்சம் 4 லட்சம்னு அது ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு மல்டிப்ளை ஆகும்போது கடன் இல்லாமல் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. கடன் இல்லைன்னா உங்களுக்கு 14,000 சேவை தான். இப்படி வாங்கினாலும் அப்படி தானே சார் வந்தேன் சார். 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கடன் 5 கோடி சார். எப்படி சார் என்னால் ஒரு 5 மாசத்துல 6 மாசத்துல அது தீர்க்க முடியுது? எப்படி? சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். இப்போ நான் இலை பீச் மோடர்ஸ்ல உங்களுக்கு கண்ணு முன்னாடி நீங்கள் பார்த்த ப்ராஜெக்ட் சொல்கிறேன். இன்னைக்கு அது 2 மடங்கா போயிருக்கு. அதில் ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட் நான் வச்சிருக்கேன். எனக்கு இப்போ லாபமா இல்லையா? நான் என்னதான் ஐடி கம்பெனியில் போய் நல்லா படிச்சு பெருசா மாசம் 2 லட்ச ரூபா சம்பாரிச்சாலும் ஒன்றும் வராது சார். இல்லை கடைசி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து இங்கே நகை அடகு விற்கப்படும்ன்ற கடைகள் இருக்கும், அடகு வியாபாரம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி கார்பரேட்ஸ் வந்து அடகுலாம் இல்லை, வச்சா வித்துடணும் வாங்க தங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் ஒரு கோல்டு வைக்கணும்னாவே அவ்வளோ ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க, எங்கேருந்து ஏது எல்லாம் கேட்பாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. யார் வேணா எங்கேருந்து வேணா தங்கத்தை எடுத்துட்டு போகலாம், கையில் கொடுத்தா வித்துட்டு காசு வாங்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. எதனால அவ்வளோ கடைகள் அதிகமாக இருக்குது? இது ஒரு கார்பரேட் இதுவாகவே அதிகமாக இருக்குது. ஆமாம் சார். ஏன்னா கோல்டை வச்சு தான் ஒவ்வொரு நாட்டோட பொருளாதாரத்தை டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எனக்கு இங்கே கோல்டு இப்போது வேறு எதனா எடுத்துக்கோங்க, பெட்ரோல் காஸ்ட் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு ரேட் இருக்கும், ஸ்ரீலங்காவில் ஒரு ரேட் இருக்கும், எல்லாமே எடுத்துக்கோங்க, பால் காய் எல்லா இதுவும். ஆனால் கோல்டு மாத்திரம் ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட். அது வந்து ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா மொத்த வேர்ல்டுக்கே பாதிப்பாகும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்கும். இப்போது இங்கே பாருங்கள், இது வேர்ல்டு பாலிடிக்ஸில் சிம்பிளாக கோல்டை பற்றி சொல்கிறேன். உலகத்திலேயே பணக்கார நாடுன்னா உங்கள் மைண்டுக்கு எது வரும்? நிறைய பில்லியனர்ஸ்லாம் இருப்பாங்க. அமெரிக்கா. ஸோ டாப் 10 ரிச்சஸ்ட் பீப்பிள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட மொதல் 5 பேர் 6 பேர் வெறும் அமெரிக்கன்ஸ் தான் இருப்பான். என்னடா காரணம்னா இப்போது பணக்காரனுங்க இருப்பானுங்க. பணம் வந்து எதை வச்சு டிசைட் ஆகுதுன்னா கோல்டை வச்சு டிசைட் ஆகுது. நீங்கள் எப்போனா ஒரு அமெரிக்கன் இந்த மாதிரி செயினோ இல்லை பிரேஸ்லெட்டோ இல்லை மோதிரம் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கிறது பார்த்துருக்கீங்களா? அப்போ எப்படி அவங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்குது? அவன் வெறும் பேங்க்கில் மட்டும்தான் கோல்டு ரிசர்வ்னு வைப்பான். நம்மலாம் இந்தியன்ஸு இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லையும் இந்தியன்ஸோட மொத்த நகையும் எடுத்து தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காலாம் நம்மக்கிட்ட பிச்சை எடுக்கணும். அவனை விட 10 மடங்கு நம்மக்கிட்ட நகை ஜாஸ்தியாக ஹவுஸ் ஹோல்டு கோல்டாக இருக்குது. ஸோ அப்போது இங்கே வந்து நம்ம மிடில் கிளாஸாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டு பார்க்குறோம். அமெரிக்கன்ஸ் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க மாட்டான், அது வேற ஒரு டாப்பிக்கில் பார்ப்பான். அப்போது அதெல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா இந்தியா தான் வல்லரசு நாடு. இங்கே ஒரு பெரிய சார் சிம்பிள் சார், 35 கோடி ஜனத்தொகை அமெரிக்கா. இந்தியாவோட ஜனத்தொகை 150 160 கோடி 180 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு பில்கேட்ஸ் இருக்கும்போது நம்ம 180 கோடியில் ஒரு பில்கேட்ஸ் இல்லையா? இதில் ஒரு வாரன் பஃபெட் இருக்கும்போது இதில் ஒரு வாரன் பஃபெட் இல்லையா? இதில் ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கும்போது இதில் ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லையா? அது எப்படி அவங்க தான் சரி ஓகே இந்த ஜென்ரேஷனில் தான் இருக்கீங்கன்னா 1950ஸ்லேருந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு வாங்க சார். 19th சென்ச்சுரியிலேருந்து கொண்டு வாங்க. பணக்கார பட்டியலில் அமெரிக்கன்காரன் தான் இருப்பான். அதுவும் ஜூஸ் பர்சன் தான் இருப்பான். அவன் ஜூவிஷாக இருக்கணும், இல்லைன்னா அதாவது அமெரிக்கனில் செட்டிலாக இருக்கணும். இது ஸ்காட்லாந்து வந்திருப்பான், லண்டன்லேருந்து வந்திருப்பான், எங்கே போய் செட்டில் இருப்பான். இவங்க தான் பணக்கார பட்டியலில் வராங்க. ஏன் இந்தியன்ஸில் இல்லை? ஏன் சைனாவில் இல்லை? அது ஏன் கொண்டு வர மாட்டாங்க? குளோபலைசேஷன் எல்லாமே டாலர்ஸில் தான் ட்ரேட் பண்ணணும் போது ஒரு பெரிய நெட்வொர்க்காக போகும் அது. ஸோ அப்போது அந்த கோல்டு வந்து சேஃபே கிடையாது ஆக்சுவலாக. அமெரிக்காக்கார மனசு வச்சானா கோல்டோட விலை தரமாட்ட ஆக்கிட்டு போயிடுவான் அவன். இங்கே லேண்டோட விலை தரமாட்ட ஆக்க முடியாது. என் ஊரில் என் நாட்டோட என்னோட இடத்தோட காஸ்ட் அவன் அழிக்க முடியாதுல்ல. அதுதான் விஷயம் இங்கே. ரைட் சூப்பர். ஒரு பயங்கரமான விஷயம். ஏன்னா இந்த இஎம்ஐ நிறைய பேர் வந்து இப்போ எப்படியா இருக்குன்னா பெரிய பெரிய பேனர்ஸில் பார்த்துருப்பீங்க, சும்மா 1 லட்சம் கொடுத்தா போதும், மற்ற எல்லாமே பேங்க் இஎம்ஐ ஆஃபர் போடுவாங்க. நான் வேணா 1 லட்சத்துக்கு கொடுக்க இஎம்ஐ வாலா ஒன்று வாலா நிம்மதியாக போக தரன்றீங்க நீங்கள். சரி, ஒரு பக்கம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் என்ன தெரியுமா? இப்போ வந்து எல்லாருமே ஒரு வயசு இதுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஏன்னா 30 வயசுக்குள்ளே அவனுக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை வைக்கணும். அப்படி இல்லும்போது மாதம் சம்பளத்தில் போகிறவங்க யாராலையுமே அது எதுவே பண்ண முடியாது. எனக்கு உங்கள் லைஃப் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்னா நீங்கள் வந்து சொன்ன மாதிரி கோடியோ அவ்வளோ ஒரே நேரத்தில் 10 கோடி 30 கோடி 50 கோடியோ நீங்கள் பார்த்த ஒரு ஆள். அதே நேரத்தில் காசே இல்லாமல், நான் சொல்கிறது ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் 6 இயர்ஸ் பேக் சொல்லலாம். 6 இயர்ஸ் பேக் நீங்கள் அவ்வளோ லோஸ்ட் ஆஃப் லோஸாக இருந்தீங்க. உங்கள் கதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லும்போது நிறைய பேர் ஏன் தனியாக தொழில் ஆரம்பிக்க மாட்டாங்கன்னா ஒரு பயம். ஒரு வேளை எனக்கு தொழிலில் வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டுருச்சோ, லாஸ் ஏற்பட்டுச்சோ, அதில் வந்து நான் எப்படி மீண்டு வரது? நான் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே அவ்வளோ யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு வேளை அந்த 5 லட்சம் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது?
இப்போ நீங்க எப்படி மீண்டு வந்தீங்க? ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்துச்சுன்னு சார் தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் என் ஒய்ஃபை கொல்லி வைக்கும்போது ஒரு 4.5 கோடி இருந்துச்சு, கடனா? 4.5 crores. கடன் ஒரு உள்ள அசெட், உங்களோட அசெட். என் அசெட்டு எல்லாமே டெப்த்தில் போயிடுச்சு. ஆ. எல்லாம் சொத்துலாம் விற்று ஆஃபீஸில் ரெண்ட்டு, என்னோட பெங்களூர் ஆஃபீஸில் ரெண்ட்டு 3 லட்ச ரூபா சார். பா. ஒரு 12 மாதத்துக்கு ரெண்ட் எவ்வளோ ஆச்சு? 48 லட்சம். அப்புறம் நான் அங்கங்கே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அது இதுன்ட்டுன்னு. டக்குன்னு கோவிட் லாக்டவுன் வந்துருச்சு, ரேட்டு டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. நிறைய பேர் கட்டினவங்க என்கிட்ட ரிட்டர்ன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் மறுநாடி. ம். சரி, இங்கே நிறைய பிரச்சனை என்னென்னா பயம் தான் சார். இந்த பயம் யாராலேருந்து தெரியுமா வருது? சொந்தக்காரங்கனாலேருந்து வருது. ம். இப்போது குழந்தையா பிறந்திருக்கும், ஒரு நியூ பார்ன் பேபியை நடக்க விட்டால் பெத்த தாய்க்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அதுவே புரிஞ்சுக்கிட்டு ஓட விடுவாங்க. முட்டி போட விட்டாலும் பரவாயில்ல, உழுதா போட்டோம் விடு. ஒரு 6 மாதம் 1 வயசு குழந்தைக்கு கீழே விழுந்தா ஏஞ்சி ஓடுறேன்னு சொல்கிற பெற்றவங்க, அவன் 18 வயசு 25 வயசில் பிஸ்னஸ் பண்ணுறான்னா ஏன் பயப்படுறாங்க? ம். ஏன்னா சிஸ்டம் அந்த பயத்தை உருவாக்கியிருக்கு. படிப்பு வந்து நம்மளை வந்து மட்டும் தட்டிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நானும் படிச்சிருக்கேன், பிஇ படிச்சிருக்கேன், எம்பிஏல மார்க்கெட்டிங் சேல்ஸ் 1 இயர் படித்தேன். நாம் படிக்கிற புக்ஸை தாண்டி வெளியில் புக்ஸ் இருக்குது பாருங்க சார். எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில் தான். எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்லை தாண்டி நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயத்தை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். இந்த 48 Law of Powerன்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று படித்தேன். அப்படியே இப்படியா பவருக்கு வரணும்னா இவ்வளோ விஷயம் இருக்கான்னு. அப்புறம் ராபர்ட் கிரீன் ஹியூமன் நேச்சரை பற்றி, எப்படி ஹியூமன் லாஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர், அந்த ராபர்ட் கிரீன் எழுதின புக்ஸ் எல்லாமே படித்து பார்த்தேன். வேறு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வேர்ல்டு எக்கனாமிக் ஹிட்மேன், பொருளாதார அடியாளின் வாக்குமூலம், ஜான் பர்கின்ஸ், இது ஏற்கனவே சீமான் சார் சொல்லி தான் நான் அப்போ படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் டாக்டர் பிஎம் ஹெக்டே எழுதின ஒரு ரிப்போர்ட் ஒன்று இருக்கும். இன்றைக்கி என்னோடய கேள்வி இவ்வளோ தான் சார். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள், உடம்பு சரியில்லைன்னு போகிறீங்க, பிபியோ இல்லை இது சுகர்னு வச்சுக்கலாம். சுகருக்கு போய் ஹாஸ்பிட்டலில் மாத்திரை கொடுத்ததுமே அடுத்து உங்களுக்கு சுகரே வராதுன்னு சொல்ல முடியுமா சார்? ஒரு டாக்டரை காட்டுங்க, இந்தப்பா மாத்திரை சாப்பிடு, இதுக்கப்புறம் உனக்கு சுகரே வராதுன்னு ஒரு டாக்டரை காட்டுங்க சார். இன்றைக்கி எதை நோக்கி சார் நம்ம சிஸ்டம் போய்ட்டுருக்கு? சுகர் சாப்பிடு, சுகருக்கு மாத்திரை எடுத்துக்கோ, ஆனால் டெய்லி சாப்பிட்ணும். என்ன லாஜிக்குன்னே புரியல. இதை நம்ம சிந்திக்க மாட்டோமா? சரி, எவனா ஒருத்தன் டாக்டரை கேள்வி கேட்டிருக்கேனா? இப்போ நான் என் லைஃப்பில் நடந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ நான் வந்து என் ஒய்ஃபு கேன்சர்னு சொல்லும்போது அவங்க எழுதி கொடுக்குறாங்க. அவங்க தான் ஓரலாக என்கிட்ட சொல்கிறாங்க, திஸ் ட்ரீட்மெண்ட் யூ கேன் ஜஸ்ட் டூ இட், திஸ் ட்ரீட்மெண்ட் யூ கேன் ஜஸ்ட் டூ இட், கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி இதெல்லாமே பண்ணலாம், யூ கேன் க்யூர் இட், யூ கேன். அவங்க சாக போகிறது உறுதி, 10 வருஷம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் லைஃப் எக்ஸ்பைரி டேட், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு சரி இது ரைட்டிங்கில் கொடுக்கலாம்ல, கொடுக்க மாட்டாங்களே, அது ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டோம்? அப்போ படித்தா வந்து நம்ம முட்டாளாக தான் சார் இருக்கும். சார் இங்கே 8 ஹவர் தூங்கணும்னு எவன் சார் டிசைட் பண்ணுது? ஒரு மேட்ரஸ் கம்பெனிக்காரன் டிசைட் பண்ணான் சார். அதனால தான் சார் நம்மளுக்கு 8 ஹவர் தூக்கம் தேவைப்படுது. அவன் அப்படி தான் கொண்டு வந்தான். இன்றைக்கி 3 வேளை சாப்பிடணும்னு யார் சொன்னான்? ஒரு 100-150 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள், நம்மளுக்கு வயிற்றில் தொப்பன்னு இருந்துச்சா? ஜஸ்ட் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் சார். சார் இன்றைக்கி நம்ம உட்காந்து சிக்கனு மட்டன், இப்போ எத்தனை பர்கர், எத்தனை பிஸா ஷாப் இருக்குது. இங்கே இருக்கிற சிக்கன்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு அவுட்லெட் வச்சுக்கோங்க, எவ்வளோ பிஸா பர்கர் எல்லாம் சேல் ஆகுது. இதுக்கு தயாரிக்கிற அந்தந்த கார்பரேட்ஸ் கம்பெனி நடத்துகிற சிக்கன் பர்கரில் இருக்கிற சிக்கன் எங்கத்துலேருந்து வருதுன்னு பார்க்க சொல்லுங்கள். ஆர்டிஃபிஷியலி மேடு சிக்கனா? இது எவனா பேசுகிறோமா? அவன் என்ன விற்றாலும் வாங்கி சாப்பிட்றோமே. ஒரு சின்ன பிஸ்கெட் பேக்கெட்டில் போட்டிருக்கான், 2 பீஸ் தான் சாப்பிட்ணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு கார்பரேட் கம்பெனிக்காரனே போடுறான். ஒரு சின்ன ஜூஸ் பாட்டிலில் 50 கிராம் சுகர் இருக்குன்னு போடுறான். இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு திஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த்னு போயிட்டுருக்கோமே. இதுவா புத்திசாலித்தனம்? இதுக்கா படிப்பு? படிப்பு எதுக்கு தெரியுமா சொல்லிக் கொடுத்தேன்? எந்த கேள்வியும் கேட்காத, பயப்படு, பக்தி பாரு. இந்த படிப்பும் ரிலீஜன் இதுக்காக தான் சார் கிரியேட் பண்ணுது. ஜெயிக்கணும்னா இந்த 2 பிலீவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி சொந்தக்காரனை நம்பாதீங்க, சொந்தக்காரனை தூக்கி சைடில் வைங்க. அதே மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸுங்களே நீ ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போனோன்னா அவங்ககிட்ட போய்ட்டு சஜஷனோ ஐடியாவோ கேட்காத. இங்கே ஒன்று சொல்லும், இந்த வினை தாண்டி வருவாய படத்தில் இங்கே என்ன சொல்லுது, ஜெஸ்ஸி சொல்தான்றால, இங்கே ஒன்று சொல்லும், டேய் உன்னால் முடியும் போடா அப்படின்னு. அவ்வளோதான். சரி, இப்போ நீங்கள் சொல்லும் போது இப்போது நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்றது வந்து இப்போ கரண்ட்டாக பயங்கரமான ஒரு ஐடியாவாக இருக்குது. வாங்க நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலாம், நம்ம ஒரே பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம பார்ட்னர்ஸாக இருக்கலாம் அப்படிலாம் சொல்லலாம். பட் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இது வந்து ஒரு கரெக்டான ஒரு மாடல் தானா? சார் அது வந்து சும்மா சார், யாராக இருந்தாலும் ஒரு பொறாமை இருக்கும் சார். அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் சரி, இல்லை கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க சார். இங்கே தோத்துட்டோன்னா ஃப்ரெண்டு கூட நம்ம இருந்து பிஸ்னஸில் தோத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்மளை கை காட்டுவான், இவனால தான் தோத்தேன்னு. ஜெயிச்சிட்டோன்னா இவனால தான் ஜெயிச்சேன்னு சொல்ல மாட்டான், என்னால தான் அவன் ஜெயிச்சான்னு சொல்லுவான். இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் தாட். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களை நம்புங்க. நீங்கள் பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா பிஸ்னஸில் ஃப்ரெண்டோ இவனெல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா உங்களோட டிக்டேட் பண்ணுற டேர்ம்ஸில் உட்காருவான். புரியுதா? நீங்கள் எது நான் சொல்கிறது லாஜிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு பிடிக்காது, ஒரு பொறாமை இருக்கும்.
நான்லாம் ஃப்ரெண்ட்ஸும் கூடலாம் எப்படி இருந்தோம், என்னை சுற்றி ஒரு 20 பேர். சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா நாங்கள் 20 பேர் ஃப்ரெண்ட்ஸு. சரி. இன்னைக்கு நான் ஒரு ஆள் மட்டும்தான். எங்கே போகிறதா இருந்தாலும் தனிமையை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ம். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஆனா பண்ணலாம். அப்படி பண்றது எதனால அந்த மாடல் ஒர்க் ஆகாதுன்றீங்க? நான் சொல்றது 2, 3 பேர் காசு போட்டு இப்ப இது எப்படி எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா ஒரு பிசினஸ் சார் அது சும்மா வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஃபுட் பண்ணான்னு எதனா லட்சத்தில் 2 எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். என்ன அதுதான் பாரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி, இவங்க இப்படி பண்ணாங்கன்னு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பார்ட்னர்ஷிப்லையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து பண்ணாங்க ஒரு 5 பேரை காட்டுறீங்கன்னா, தனியாக பண்ணவனா 1,00,000 பேரை நான் காட்டுவேன் சாதிச்சவன. இப்போ நீங்கள் எது சொல்வீங்க கம்பேரிசன் ரேஷியோவில்? ஓகே. தனியா பண்றது இன்னும் ரிஸ்கோ அவ்வளோதான். லாபமோ See, அதெல்லாம் அது தனியா ஃபேஸ் நஷ்டமோ பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து உங்களோட அனுபவத்தை எடுத்துக்கிட்டீங்க. இங்கே என்ன தெரியுமா நடக்கும், இப்போ நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் புரிதல் இருந்துச்சுன்னா ஓகே. நீங்கள் தனியாக இருக்கும்போது மொத்த பாடி உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. கண்ணை குத்தலாம், மூக்கை நோண்டலாம், வாயை நோண்டலாம், காதை நோண்டலாம். இப்போ 2 பேராக பிரிஞ்சுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 பேர் இருக்காங்க ஒரு கம்பெனி, ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவான், நம்ம பாடியை பிரிச்சுக்கணும். டேய் நெஞ்சு வரைக்கும் நீ, அது மேலே என்ன வருதோ பிரச்சனை நீ பார்த்துக்கோன்னா ஓகே. அக்கௌண்டிங் நீ பார்த்துக்கோ, அதில் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். சேல்ஸ் நான் பார்த்துக்கிறேன், லேண்ட் பேங்கிங் நான் பார்த்துக்கிறேன்னு 3ஆக பிரிச்சுக்கிட்டா ஓகே. இங்கே என்ன வரும்னா, ஒரு ஸ்டேஜில் அக்கௌண்டிங் பார்க்கும்போது லேண்டில் ரேட்டு ஜாஸ்தி ஆகும்போது சேல்ஸ் அவன் எவ்வளோ காசு வாங்கியிருக்கான்னு போகும்போது பிரச்சனை வரும், பொறாமல் வரும். அது வேணான்றேன் நான். தனியாக பண்ணிக்கோங்களேன். இது சும்மா இதெல்லாம் கிம்மிக், அது தனியாக தான் எல்லாமே. அது நான் பிஸ்னஸில் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து போய் பண்ணுறேன்ட்டுன்னு. ஓகே, ஓகே. ரைட். சரி, இப்போ ஒரு பக்கம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸ்னஸ் பண்ணுறதுனால, சரி இப்போ எனக்கு என்ன ஒன்று, இப்போ உங்ககிட்ட நிறைய பேர் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. உங்கள் வீடியோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். டவுட்ஸ் கேட்பாங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன வேலைக்கு போகலாம், இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஒருத்தங்க பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னா, நீங்களாம் தனியாக சொந்த உழைப்பில் பிஸ்னஸ் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க. என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இப்போ நீங்கள் சொல்வீங்க? என்ன பிஸ்னஸ் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், பண முதலீடு இல்லாமல். பணம் முதல்ல இல்லாமையா? எப்படி? என்னையே எடுத்துக்கோங்க. இப்போ நீங்களே கூட இப்போ இடம் வாங்கி போட்டிருப்பீங்களா? நான் அதுக்கு ரியல் முதலீடு எஸ்டேட்டில் தேவையில்ல? இன்னைக்கு இப்போ நான் ஒரு கார் 2 கார் வாங்கி ஓலா ஊபரில் அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னா அது பிஸ்னஸாக இல்லையா? ஆமாம், பிஸ்னஸ் தான். ஓகே. இப்போது இப்படி யோசிச்சு பாருங்க, ஜொமேட்டோ எடுத்துக்கோங்க. ம். ஜொமேட்டோ வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, டெலிவரி பாய்ஸ்ன்னு சொல்கிறாங்களா? டெலிவரி பார்ட்னர். பார்ட்னர்னா என்ன? ஜொமேட்டோவில் அவன் பிஸ்னஸ் அவன். ம். ஏன்னா அவன் நினச்ச டைமுக்கு போகலாம், நினச்ச டைமுக்கு இது பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு எதனா முதலீடு தேவையா? இதே வந்து ஓலா ஊபரில் எடுத்துக்கோங்க. அவன் வந்து அவனோட வண்டின்னு சொல்லிக்க மாட்டான். எப்போ நம்மளுக்கு தேவையோ, இப்போ நான் வந்து கார் வாங்கினேன்னா என்னோட யூஸும் நான் பார்த்துப்பேன். மிச்சம் 8 ஹவருக்கு நான் ஓட்டிப்பேன். ஓலா ஊபரில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டேன்னா அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவை? கார் எனக்கு பர்சனல் யூஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன், எல்லோ போர்டாக வச்சுக்கிறேன். அதை அப்படியே அட்டாச் பண்ணிட்டு எனக்கு தேவையான டைமில் ஓட்டுறது பிஸ்னஸ் தானே. இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குன்றேன். இங்கே ஒரு பர்சனோட டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு ஒன்று இருக்குது. இதை 2த்தை கனெக்ட் பண்ணுற பிஸ்னஸ் இன்றைக்கி நிறைய இருக்குது. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. எவனோ ஒருத்தன் தயாரித்து வச்சுருக்கான் ப்ராடக்ட்டை, அவங்ககிட்ட போயிட்டு நான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். எவன் அதுக்கு தேவைப்படுதோ அவங்கள போய் பாருங்கள், சப்ளை அண்ட் டிமாண்டை கனெக்ட் பண்ணுங்க. இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவைன்ற நான் இன்னைக்கு உலகம் ரொம்ப பெருசாக இருக்கு. ரைட் சார். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, எனக்கு இன்வெஸ்டர்ஸே கிடைக்க மாட்டாங்க, நான் எங்கே போவேன், என்கிட்டயும் காசு இல்லை, எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, எனக்கு இன்வெஸ்டர்ஸும் கிடைக்கலன்றாங்க. என்ன ஒரு அப்ரோச் பண்ணலாம் யங்ஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வேணும்? சார் இன்வெஸ்டர்ஸ் எதுக்குன்ற நான் இப்போது உங்களால் ஒரு 10,000 ரூபாய் வைக்க முடியாதா, ஒரு 20,000 ரூபாய் வைக்க முடியாதா? இப்போ நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நான் சொல்லிட்டேன் எப்படி பண்ணணுன்ட்டுன்னு. ஒரு நீங்கள் வந்து ஆன்லைனில் போயிட்டு மேஜிக் பிரிக்ஸ் 99 ஏக்கர்ஸ்னு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு சர்வே பண்ணுங்கள், இந்த ஐடியாவை மாத்திரம் எடுத்துக்கோங்க. மேஜிக் பிரிக்ஸ் 99 ஏக்கர்ஸில் ரொம்ப நாளாக போட்டு வச்ச ஆட் ஒன்று இருக்கும். 6 months பேக், 8 months பேக், 1 year பேக் ஒரு வீடோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டை விற்க முடியாமல் ஓல்டு போஸ்டட் ஆட்ஸ்ன்னு இருக்கும். அந்த நம்பருக்கு ஒரு 10 பேர் எடுத்து வச்சுட்டு ஃபோன் பண்ணுங்கள். அதில் வித்துருச்சு சார்னா போயிடுச்சு. அதில் ஒரு 3 வீடு சார் விற்க முடியல சார். இன்னுமா சார் விற்க முடியல? சரி சார் நான் வந்து பார்க்குறேன் சார்ன்னு பேசுங்க. ஏன்னா அவனுக்கு அது ப்ரொஃபஷனலாக விற்கிறது எப்படின்னு தெரில. சரி, நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும்னா நான் இந்த ஐடியா தரேன். அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டை போய் பாருங்கள், இல்லை அந்த வீட்டை போய் பாருங்கள். ஏன் 1 வருஷமாக விற்க முடியல? அப்போ ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ அவங்ககிட்ட போய் டிமாண்ட் பண்ணுங்கள். சார் நீங்கள் 60 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, 55 லட்ச ரூபாய்க்கு நான் முடிச்சு தரேன்னு நீங்கள் அந்த இதுவை எடுத்துகிட்டு உங்கள் தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்ன்னு வைங்க. மேஜிக் பிரிக்ஸ் 99 ஏக்கர்ஸில் 1000 ரூபாய் கொடுத்து பேட் ப்ரொமோஷன் போடுங்க. 1000 ரூபாய். இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல்னு ஃபேஸ்புக்கில் 100 ரூபாய் ஒரு லீடுக்கு, 10 லீடு கொடுத்தா 1000 ரூபாய் செலவாகுது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு அந்த வீட்டுக்கு கஸ்டமர்ஸ் உருவாக்குங்களா. டார்கெட் ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ கூகுள் ஆட்ஸ் இதில் போய் ரன் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இதில் செங்கல்பட்டில் தாம்பரத்தில் இருக்குன்னா அந்த தாம்பரம் சரௌண்டிங்கில் இருக்கிற 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் ஏரியாவை டார்கெட் பண்ணுங்கன்றேன். இல்லைனா சென்னை ஏர்போர்ட் இருக்கா, அந்த ஏர்போர்ட்லேருந்து இன்டர்நேஷனல் சிட்டிக்கு போகிற ஃப்ளைட்ஸ் எதுன்னு பாருங்கள். சிங்கப்பூர், மலேசியா, இங்கெல்லாம் தமிழ்காரங்க இருக்காங்களா, அவங்களுக்கு போடுங்கன்றேன்.
உலகம் ரொம்ப பெருசு சார். நான் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் இல்லை, ஆர்கூட் இருந்துச்சு அப்போ. ஸ்விக்கி இதெல்லாம் கிடையாது, ஜொமேட்டோலாம். ஃபுட் பாண்டா ஃபுட் பாண்டா தான் வந்தது. அன்றைக்கெல்லாம் சோஷியல் மீடியா எனக்கு 2G தான் இருந்தது. நான் சொல்கிறது 2007, 8, 9, 10, 11, 12. அதுக்கப்புறமா தான் வெறும் ஃபேஸ்புக்குன்னு வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் 4G, 5G, 6G. இன்னைக்கு எல்லாமே இருக்கு. ஏன் அவ்வளோ பயம்? இன்னைக்கு பயம் நிறைய இருக்கு சார். அதான் சார் பிரச்சனை. காசே தேவையில்லை. என்னத்துக்கு காசு தேவைன்ற? ஓகே, ஓகே, ஓகே. சரி, சூப்பர் சார். ரொம்ப கிளியராக சொன்னீங்க. சரி, இன்னொரு விஷயம் உங்கள் லைஃப்லேருந்து நாங்கள் எக்ஸாம்பிள் எடுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய ஒய்ஃப் என்னன்னா, நீங்கள் ஒரு ஒரு 10 வருஷம் காதலிக்கிறீங்க, அவ்வளோ அழகாக ஒரு திருமணம் நடக்குது. பட் ரொம்ப எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு கேன்சர் ஏற்பட்டு அவங்க இறக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வர்றதுன்றதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். பட் சம்ஹவ் யூ பவுன்ஸ் பேக். இப்போ திரும்ப ஒரு பழைய நிலைக்கு நீங்கள் சூப்பராக ஃபினான்ஷியலாகவும் சரி, பழைய நிலை இல்லை, நான் பழைய நிலையை விட இன்னைக்கு வேற மாதிரி வேறு மாதிரி வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் அதில் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆன ஸ்டேட்டில் இருக்கீங்க. நீங்கள் அதை மீண்டு வந்திருக்கீங்களா? நிறைய பேரால் அதுலேருந்து மீளவே முடியல. அந்த ஒரு பழைய விஷய காதலாக இருக்கட்டும், இல்லை மனைவியை இழந்ததாக இருக்கட்டும், அந்த ஒரு பழைய இதுலேயே அப்படியே இருக்காங்க. எப்படி அதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறது? சரி, நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே நான் உட்காந்து இப்போ ஃபீல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரிட்டர்ன் வந்துட்டாக்கா ரைட், ஓகே. பட் என்னை நம்பி என் பொண்ணு 3 வயசு 4 வயசு, ஓகே. அப்போ அவளோட வாழ்க்கையை நான் பார்த்து தான் ஆகணும். ஸோ எது நடந்தாலும் சரி, நான் உட்காந்து புலம்பிக்கிட்டு டிப்ரெஷன்லேயே உட்காந்துருக்கேன். எனக்கு 3 வேளை சோறு யாருன்னா போடுவாங்களா? என் பொண்ணுக்கு யாருன்னா சோறு போடுவாங்களா? இன்றைக்கி நான் நிலைமை கொஞ்சம் எல்லாருமே மெஜாரிட்டி ஆஃப் த ஆட்கள் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சிக்க மாட்டாங்க லைஃப்பை. எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு நினைப்பாங்க நிறைய பேர். ஒவ்வொரு நாளும் நான் என் பொண்டாட்டியை நினச்சி அழுவாத நாளே இருக்காது. ஆனால் அது வெளியில் யாருக்கும் தெரியாது. என்னத்துக்கு சொல்லணும்? ஸோ இங்கே ஆனந்த் நல்ல பிஸ்னஸ் மேனாக தான் பார்க்குறாங்களே தவிர, ஆனந்த் தான் பொண்டாட்டியை நல்ல லவ்வராக பார்க்கல. அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு தேவைப்படுறது ஆனந்த் இன்னைக்கு லைம் லைட்டில் இருக்கான், ரைட், ஓகே. அப்போ அதுதானே பார்த்துச்சு, அதுக்கும் பண்ணுறேன். ஆனால் எனக்கு உண்டான லவ் நான் காமிச்சிக்கிறேன். பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என் ஒய்ஃப் சூப்பர். அவங்க எனக்கு பெரிய பேக்கப். என் பொண்ணு, என் பையன் எல்லாரையும் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. நான் பிஸ்னஸில் ஓட ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு 1/4 மணி நேரம் எப்படி லஞ்ச் டைம், பிரேக்ஃபாஸ்ட் டைம்னு இருக்கோ, எவ்ரி டே ஒரு 10 minutes ஐ ஜஸ்ட் திங்க் அபவுட் மை ஒய்ஃப், லவ் அந்த டேஸ். அழுவேன், அதுக்கப்புறமா போயிடுவேன். கடந்து போகணும்ல. நம்ம இங்கே ஸ்டக் ஆகிட்டோன்னா நம்மளை யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டான். எல்லாமே கடந்து போய் தான் ஆகணும். பிறக்கும் போது தனியாக பிறக்கிறோம், சாகும்போது தனியாக சாகுறோம். நடுவில் மாத்திரம் எதுவுமே நத்திங் இஸ் பர்மனெண்ட், மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு ஒரு புரிதல் வந்துச்சு. நான் வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பித்தேன். ஒருவேளை நான் குடிகாரனாவோ இல்லை சேடிஸ்டாவோ சோகத்தை உட்காந்துக்கிட்டு டிப்ரெஷன்லேயே உட்காந்துருந்தா மேபி என் ஒய்ஃபை பிடிச்சிருக்குமா என்ன? இல்லையே. அவள் சாகிறதுக்கு முன்னாடி கூட நீ பெரிய ஆளாக வரணும்னு தான் சொல்லிட்டு சத்தா. இன்றைக்கி எண்ணம் போல் வாழ்க்கை. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். எது நடந்தாலும் வாழ்க்கை ஓடும். யாருக்காகவும் இந்த உலகம் ஓடுறது நிற்காது. ஓகே, அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ரைட். சரி, இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறதால எவ்வளோ மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க. எவ்வளோ முக்கியம் புதுசான மனிதர்களோட கான்டாக்டை பில்ட் பண்ணுறதுன்றது எவ்வளோ முக்கியம்? ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் தான். எங்கேருந்து யார் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த அப்லிஃப்ட் கொண்டு போவாங்கன்னு தெரியாது. ஸோ எவ்வளோ முக்கியம் மனிதர்கள்கிட்ட நீங்கள் அந்த ஒரு கான்டாக்ட் பில்ட் பண்ணுறது சொல்கிறது. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அதுதான் தெரியாது. புதுசாக ஒருத்தவங்களை மீட் பண்ணுறாங்கன்னா, சரி ஹலோ சார், பாய் சார், அந்த பேசுறதுக்கான ஒரு தயக்கம். அதுக்கு ஒரு பேர் வர வச்சுருவோம், நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டுங்க, அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பேசிட மாட்டோங்க. அது ஒரு கடத்தில் பெருமை மாதிரி ஆகிடுது. ஆனால் கான்டாக்ட் நானே நிறைய உணர்ந்திருக்கேன். சுற்றி இருக்க பர்சன்ஸோட கான்டாக்டை விட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் எதுவுமே இல்லை. ஆமாம், கான்டாக்ட்ஸு அது நம்ம இங்கே சொந்தக்காரங்க கான்டாக்டை ஃபஸ்ட்டு டிலீட் பண்ணிடுங்க. அது ஒன்றும் யூஸ் ஆகாது. ஏன்னா அவங்கள நிறைய ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருப்பான். சரி, இங்கே லைஃப்பில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? தெரியாதவன் ஒருத்தன் தெரியாத டைமில் நம்மளை தூக்கி விட்டு போயிடுவான். அவனும் எதிர்பார்க்க மாட்டான் நம்ம. ஆமாம், ஆமாம். எனக்கெல்லாம் என் கூட ஒரு சேல்ஸ் டீமில் ஒரு 40 சேல் பண்ணவங்க. ஒரு டீம் இருக்குது. அந்த ஒரு டீம் ஒரே நாளுக்கு 40 சேல் பண்ணுவாங்க. ஆனால் நான் அவனை வச்சு ஸ்கெட்செல்லாம் போட்டிருக்க மாட்டேன். இவனால தான் நான் பிறால மாற போகிறேன்னு நினைக்க மாட்டோம். ஆனால் நம்ம சொந்தக்காரங்களை வச்சு பார்ப்போம். ஏய், இவர் எனக்கு தூக்கி விடார், சப்போர்ட் இருக்குடா. இப்போ உதாரணம் என் வீட்லையே, டேய் அவர் தான்டா நம்ம அங்கிள்ரா, அவர்கிட்ட வாங்குறல காசு கரெக்டாக வட்டி கட்டிடுறான், கடனும் திருப்பி கொடுத்துட்றா, அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் சொல்லுவோம். அப்போ என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் கிடைக்கணுன்றதுக்காக அந்த மரியாதையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவன் ஹெல்ப் பண்ணுவான். அதே லைஃப்பில் இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கோங்களேன், என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் ஏதோ ஒரு சோர்ஸில் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஸோ இங்கே தெரியாதவங்க தான் நம்மளை தூக்கி விடுறது மெஜாரிட்டி ஆஃப் த லைஃப்பில். இது நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. தெரிஞ்சவன் நம்மளை தூக்கி விட மாட்டான். தூக்கி விட்டு அவனுக்கு என்ன பிரயோஜனம்? தெரியாதவன் தான் நம்மளை தூக்கி விட்டு எதுவும் எதிர்பார்க்காம போயிட்டே இருந்துருவான். அந்த மாதிரி தான் லைஃப். ஸோ எப்போ மாறும்னு தெரியாது. ஆனால் நீங்கள் உழைப்பை மாத்திரம் போட்டுக்கிட்டே இருங்க. பிலீவ் யுவர் செல்ஃப். இங்கே நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, என் ஜாதகம் எடுத்துக்கிட்டு போய் இன்னொருத்தங்கிட்ட போய் காட்டுறது. அது என்ன இது? என் ஜாதகம் நான் பார்க்குறேன்டா, என் டைம் என்னன்னு தெரியும். ஸோ நான் உட்காந்து பார்க்குறேன். எனக்கு அஷ்டம சனினாங்க, இப்போ 7.5 சனி நடந்துக்கிட்டுன்றாங்க. பெரிய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன். என் சொந்த வீடு 5 BHK பங்களா ஒன்று வாங்கினேன்.
வீடு ஒன்று ஒரு இப்போ தான் 4 ப்ராப்பர்ட்டி பெருசாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒர்க் ஆகிக்குது. அப்போ சூப்பரா. என்னது இதெல்லாம் லாஜிக்கு? 7.5 சனி இருந்தால் ஒரு அனுபவம் தானே. நான் பார்த்த ஆங்கிளில் இன்னைக்கு 7.5 சனியில் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணுறேன். அஷ்டம சனி ரொம்ப மோசம்வாங்க. அதுலேயும் இது ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது. இங்கே எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஜாதகம் போல் வாழ்க்கை, டைம் போல் வாழ்க்கைன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதே கிடையாது. நிச்சயமா. இவ்வளோதான் விஷயம். பிலீவ் யுவர் செல்ஃப். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மாற்றங்கள் எழுந்திருக்கு? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் ரொம்ப குறைவான விலைக்கு வந்து லேண்டு தரீங்க அது மாதிரி என்ன. ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பெருசாக தெரியாது, டெரானம் ஹோம்ஸ் என்னன்னு தெரியாது, ஆனந்த் சார் என்ன தெரியும். ஆனால் லாஸ்ட் 2 வருஷத்தில் நான் நிறைய அவார்ட்ஸ் போவேன், டைரக்ட் பண்ணுவோம், ஆங்கரிங் பண்ணுவேன். பெரும்பாலான விருதுகளில் நீங்கள் இருந்தீங்க. ஒரு வாட்டி விஜய் சேதுபதி சாருக்கு அவார்டு கொடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் சார் கூட இருந்தீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா உங்களுடைய க்ரோத்தும் சினிமா ஃபீல்ட்லையும் நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ எப்படி இருக்குது இந்த ரெகக்னேஷன்லாம் கிடைக்கும் போது? நான் எதிர்பார்த்தது தான் இது. ம் எதுவுமே வந்து நான் பெருசாக எடுத்துக்கூடாதுன்னு இருப்பேன். இது ஆட்டோமேட்டிக்காக அந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஆக்சுவலாக எந்த கடவுள் காப்பாற்றுறாங்களோ கிடையாது, பட் ஆனால் யூனிவர்ஸ் நம்மளை காப்பாற்றும். ம் இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோன்னா ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு எனர்ஜி நம்ம 2 பேருக்குள்ளே கனெக்ட் ஆனதோடு தான் இன்றைக்கி நான் ஃபோனில் உங்ககிட்ட பேசினேன், இன்றைக்கி நம்ம அப்பாயின்மெண்ட் எடுத்தோம், இன்றைக்கி உட்காடுறோம். ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல். இந்த யூனிவர்ஸ் கிட்டே நான் பேசியிருக்கேன். நான் ஒரு நாள் வேறு மாதிரி எங்கள் அம்மாவுக்கு 10 இயர்ஸ் பேக் சொல்லியிருக்கேன், உன் பிள்ளைய நீ இப்படி பேசிட்டு ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அவன் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு அவார்டு கொடுப்பான், அவன் பெரிய ஆளாக மாறுவான், நீ வேணா பாருன்னு. இதைத்தான் 5 வருஷமாக சொல்லுங்கிறேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. பட் எனக்கு தெரியும். ஆனால் நான் விஜய் சேதுபதி சார் கொடுப்பேன், வெற்றிமாறன் சார் கூட இருப்பேன், சிவகார்த்திகேயன் சார் கொடுப்பேன், அப்படி பார்க்கல. இது எப்படி பார்த்தேன்னா, இந்த யூனிவர்ஸாக அந்த சுச்சுவேஷனை கொண்டு வந்து சேர்த்துரும். நம்ம ஜெயிக்கணும்னு மாத்திரம் நினச்சா போதும். இப்போ ஒரு 1000 படிக்கட்டு இருக்குது, அந்த 1000 படிக்கட்டை நான் ஏற போகிறேன். அது எப்படி ஏற போகிறேன், என்னை தூக்கிட்டு போகிறாங்களா, இல்லை நான் நடந்துட்டு போகிறேன்னா, இல்லை மெதுவாக உருண்டுக்கிட்டு போகிறானான்றதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை. உங்களோட கோல் என்ன இருக்கோ அதை மாத்திரம் அடிங்க. போகிற வழியில் எல்லாரும் வந்துட்டு பிளான் மாறலாம், கோல் மாறக்கூடாது. அவ்வளோதான். அதை பண்ணும்போது இந்த யூனிவர்ஸ் வந்து அந்த தகுதியை ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த நெகட்டிவான ஆட்கள் கிட்ட உட்காராதீங்க. ஏன்னா அவங்க நம்மளை கீழே தள்ளணும்னு தான் பார்ப்பான். நான் கொஞ்சம் எப்போ வந்து என் சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாரும் தள்ளி தூரமாக பாண்டிச்சேரிக்கு வந்தோன்னா தான் என்னோடய தாட் ப்ராசஸ் மாறிச்சு. ஏன்னா நான் என் வீட்டில் என் பக்கத்தில் என்ன வேலை செய்கிறேன்னு தெரியாது, என்னை பற்றி கண்டுக்க மாட்டான். ஆனால் நான் பொருந்து வளர்ந்த ஏரியாவில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்ப்பான். நீ எங்கன்னா போகிறேன், டே என்னடா இவன் இந்த காரில் வந்திருக்கான், ஓ இவன் ஜாக்பாட். இந்த புற பேசுறது ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது தேவையில்லாமல் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சு. எனக்கு தெரியும் இது பண்ணுவோன்ட்டுன்னு. ஆனால் அது பெருசாக கொண்டாடிக்க மாட்டேன். எனக்கு ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், ஜெயிச்சாலும் பெருசாக கொண்டாடாத, தோத்தாலும் பெருசாக ஃபீல் பண்ணாத, எது நடந்தாலும் வாழ்க்கையில் ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இரு. எக்ஸலன்ட் சார். ஸோ நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ ஆஸ் ஆல்வேஸ் வாழ்க்கையை பற்றி உங்கள் என்னன்னா மற்றவங்களுக்குலாம் ஒரு பாயிண்ட்டாக இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கலாம். ஆனால் உங்ககிட்ட கேட்கும்போது உங்கள் வாழ்க்கை அனுபவங்களே நீங்கள் வந்து நிறைய பேருக்கு பாடமாக சொல்கிறீங்க. தட் ஹெல்ப்ஸ் ஆக்சுவலி. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்ககிட்ட பேச போகிறோம். And thank you so much for time and all the best. நன்றி. Thank you. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays nale adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன்.